उप मुख्यमंत्री उदयनिधि स्टालिन ने कहा, डीएम की सरकार ने हमेशा किसानों और कृषि श्रमिकों का समर्थन किया है और विपक्षी नेता के आरोप झूठे हैं। सरकार ने 50 दिनों में 1825 धान खरीद केंद्र खोले और 10 लाख मीट्रिक टन धान खरीदा, जिसमें से 81% गोदामों में भेज दिया गया। அதேபோல கும்பகோணம் மற்றும் பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு நாளைக்கு 2000 மெட்ரிக் டன் நெல் கொண்டு செல்லப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் பத்திரிகை அனுப்பப்பட்ட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நம்முடைய அரசு விவசாயிகளுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் என்றைக்கும் துணை நிற்கின்ற அரசாக நம்முடைய முதலமைச்சரும் அரசும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பொறுக்க முடியாமல் நேற்று இங்கே வரை தந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர் மீது சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடுகள் பற்றி முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் இங்கே உங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார். திறந்தவெளி கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செய்யப்பட்ட